எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ சாயா வயசு 36 ஆகுது. எங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியில் பின்வருணமாக கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது உரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்து சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்க. ராசி மேலே மீனம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பிடுவாங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி படித்ததை சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு வராங்களா. இவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரே காலேஜில் வேலை பார்க்குறாங்களா. இப்போ ஒரு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஈவினிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்களா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சு நடத்திட்டு வராங்களாமா. இவங்ககிட்ட மொத்தமாக ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்களா. இவங்க மர ஃபர்னிச்சர் மட்டும் செஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. இவங்க மொத்தமாக மரம் வாங்கி இவங்களே சொந்தமாக ஆள் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்களா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துட்டு நடத்திட்டு இருக்காங்களாமா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறதாங்க சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக வீடு வாங்கி எடுத்து செட்டில் ஆகிட்டாங்களா. அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு கதை சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி நடந்து சொல்கிறாங்கம்மா. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வண்டியில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் தவறிட்டாங்களா. அப்புறம் சில வருஷமாக ஆந்தோணி இல்லாமல் தலைமையில் தான் வந்துட்டு வராங்களா. இதுக்கப்புறம் தனியார் கணவன் யோசிச்சு இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு குணம் பார்க்குறாங்க. நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்பு தண்ணி நல்ல குணம் இருக்கிற ஒருத்தர் தான் கணவன் எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக மேரேஜ்க்கு அப்புறம் வேலையை அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. அது வேண்டாம் சொல்லக்கூடாது எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு அடுத்த குழந்தை எதுவும் பெற்றுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மந்த்லி இன்கம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் ஃபேமிலி கூடவே வந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்ககிட்ட பணம் காசு எதிர்பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கடவுள் புண்ணியத்தை நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் இவங்க செஞ்சு வைக்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்பார்க்குறாங்க. எல்லாத்த விட கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. இந்த செகண்ட் லைஃப் நல்லபடியாக போகணும்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இவங்க உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு 10 கமெண்ட் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.